இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டு புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் மின்சார கட்டணங்கள் இருக்காது என்பதுதான் சாதாரண மக்களின் புரிதல். ஆனால் இன்று புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு 100 நாட்களை கடக்கப் போகின்றோம். இந்த 3 மாதத்துக்குள் மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன என்று பார்த்தால், மக்களுக்கு நேரடியாக தெரியக்கூடிய எந்த நன்மைகளும் இடம்பெறவில்லை. அமைச்சர் கூறுகின்றார், உடனடியாக மாற்றம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்காது என்று. உண்மையில் பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அங்கு எந்த விதமான மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த ஒரு மாற்றமும் இடம்பெறவில்லை. ஏனெனில் வெளி நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் மாற்றமடையவில்லை. அதேபோன்று நிலக்கரி அதே நேரம் டீசலினூடான மின் உற்பத்திக்கு மாற்றாக இயற்கையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற மின் உற்பத்தி சார்ந்து இந்த மின் உற்பத்தி கட்டமைப்பு மாற்றம் பெறவில்லை. ஆகவே எதன் அடிப்படையில் இந்த புதிய நிறுவனங்களின் ஊடாக மக்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே தோல்வியடைந்த ஒரு திட்டம்தான் இந்த மின்சார சபை ஒழிக்கப்பட்டு புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டதா? இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இலங்கை வரலாற்றில் கடந்த மார்ச் மாதம் ஒரு மிக முக்கியமான மாதமாக பார்க்கப்பட்டது. பல தசாப்தங்களாக நாட்டின் ஒட்டுமொத்த மின்சார தேவையையும் தன்வசம் வைத்திருந்த இலங்கை மின்சார சபை என்ற மாபெரும் நிறுவனம் சட்டபூர்வமாக கலைக்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இலங்கை மின்சார சபை சட்டம் முற்றாக நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக 6 புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. அரசாங்கம் இந்த நகர்வை ஒரு வரலாற்று சாதனை என்றும் இலங்கையின் சக்தி துறையில் ஒரு புதிய விடியல் பிறந்துவிட்டது என்றும் பெருமையுடன் பறைசாற்றியது. பல ஆண்டுகளாக மின்சார சபைக்குள் மலிந்து கிடந்த ஊழல், நஷ்டம் மற்றும் மக்களை இருளில் மூழ்கடித்த மின்வெட்டுக்கள் ஆகியன அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த உடைப்பு தான் நிரந்தர தீர்வு என்று மக்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த அதிரடி மாற்றம் நடந்து 3 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் சாதாரண மக்களின் வீடுகளில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மின்சார கட்டணங்கள் இன்னும் விண்ணை தொடும் அளவிலேயே இருக்கின்றன. அலுவலகங்கள் மந்தகதியான செயற்பாடுகள் அப்படியே தான் தொடர்கின்றன. அரசாங்கம் சொன்ன அந்த புதிய விடியல் வெறும் அரசியல் பேச்சுக்களாக மட்டுமே இருக்கின்றதே தவிர மக்களின் மாதாந்திர மின்சார கட்டணம் எந்த குறைப்பையும் அது ஏற்படுத்தவில்லை. அண்மையில் ஊடகங்களிடம் பேசிய மின்சக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க மக்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தார். மார்ச் மாதத்தில் தான் இந்த நிறுவனங்கள் பிரிக்கப்பட்டன என்பதனால் இவ்வளவு குறுகிய காலத்துக்குள் பெரிய மாற்றங்களையோ அல்லது மின்சார கட்டண குறைப்பையோ எதிர்பார்ப்பது நியாயமற்றது என்பது அவரது வாதம். அரசியல் ரீதியாக இது ஒரு சாதாரண தற்காப்பு பேச்சாக தோன்றினாலும் தொழில்நுட்ப ரீதியாக இதில் ஓரளவு உண்மை இருப்பதை நாம் மறுப்பதற்கில்லை. 50 வருடங்களாக ஒரு நிறுவனத்துக்குள் ஊறிப்போயிருந்த சீர்கேடுகளையும் நிர்வாக குறைபாடுகளையும் ஒரே இரவில் மாற்றிவிட முடியாது. மின்சார சபை இவ்வாறு பிரித்ததன் மூலம் அரசாங்கம் தற்பொழுது ஒரு விஷயத்தை சாதித்து காட்டியுள்ளது. அதுதான் நிதி தெளிவு, ஃபினான்சியல் கிளாரிட்டி. இதற்கு முன்னால் மின்சாரம் தயாரிப்பதற்கு எவ்வளவு செலவாகிறது, அதை விநியோகம் செய்வதற்கு எவ்வளவு செலவாகிறது, எதனால் நட்பம் ஏற்படுகின்றது என்ற விவரங்கள் அனைத்தும் ஒரே கணக்கு புத்தகத்திற்குள் குழம்பி கிடந்தன. தற்பொழுது இந்த மாபெரும் சபை 3 முக்கிய பிரிவுகளாக 6 தனித்தனி நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி, மின்சாரத்தை தயாரிக்கும் நிறுவனங்கள்; மின் கடத்தல், தயாரிக்கப்பட்ட மின்சாரத்தை பிரதான லைன்கள் மூலம் கொண்டு சேர்க்கும் நிறுவனங்கள்; மின் விநியோகம், உங்கள் வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் மின்சாரத்தை கொண்டு சேர்த்து பில் வசூலிக்கும் நிறுவனங்கள். இவ்வாறு பிரித்ததன் மூலம் எந்தெந்த துறை லாபத்தில் இயங்குகின்றது, எந்த துறை மக்களின் பணத்தை வீணடிக்கின்றது என்பதை அரசாங்கத்தினால் இப்பொழுது துல்லியமாக கண்டுபிடித்துவிட முடியும். உதாரணமாக, மின்சாரத்தை தயாரிப்பதில் நஷ்டமா அல்லது அதை வீடுகளுக்கு கொண்டு சேர்ப்பதில் நஷ்டமா என்பதை இப்பொழுது தனித்தனியாக பார்க்க முடியும்.
இங்குதான் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. அரசாங்கத்திற்கு கணக்கு வழக்குகள் தெளிவாக தெரிவது நல்லது. ஆனால் நோயை கண்டுபிடிப்பதற்கும் அந்த நோயை குணப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அரசாங்கம் தனக்கு கணக்கு தெளிவாக தெரிகிறது என்று கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் சாதாரண குடிமக்கள் கேட்கும் கேள்வி மிகவும் எளிமையானது. உங்கள் நிறுவனங்களின் கட்டமைப்பு இவ்வளவு நவீனமாக மாறிவிட்டது என்றால் ஏன் இன்னும் மின்சார கட்டணங்கள் உயரப்போகின்றன என்ற அச்சமூட்டும் செய்திகள் வெளிவருகின்றன. இந்த கேள்விதான் தற்பொழுதைய மறுசீரமைப்பின் ஆகப்பெரிய பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. இதனால்தான் மின்சார நுகர்வோர் சங்கம் இந்த மறுசீரமைப்பு ஒரு தோல்வி என்று பகிரங்கமாக அறிவித்தது. வாழ்க்கை செலவு பிரச்சனையினால் திணறிக் கொண்டிருக்கும் சாதாரண குடிமகனின் பார்வையில் ஒரு அரசு நிறுவனம் லெட்டர்ஹெட்களில் இருக்கும் பெயர்கள் மாறுவதோ அல்லது அதன் லோகோகள் மாறுவதோ எந்த பயனையும் தராது. அது வெறும் மேல்மட்ட அதிகார வர்க்கத்தின் கண்மூடித்தனமான அலங்கார நடவடிக்கை மட்டுமே. புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த 6 நிறுவனங்களும் அதே பழைய தேவையற்ற அளவுக்கு அதிகமான ஊழியர்களை கொண்டிருக்கின்றது. அதே பழைய தொழில்நுட்ப கோளாறுகளால் மின்சாரம் வீணாவதை தடுக்காமல் இருக்கின்றது. அதே பழைய ஊழல் நிறைந்த வெளிப்படைத்தன்மையற்ற கொள்முதல் முறைமைகளை பின்பற்றுகின்றது. இதை மறுசீரமைப்பு என்று அழைக்க முடியாது. இது வெறும் நஷ்டத்தையும் ஊழலையும் 6 இடங்களுக்கு பிரித்து கொடுத்து ஒரு ஏமாற்று வேலை மட்டுமே ஆகும். தற்போதைய அரசாங்கம் ஒரு ஆபத்தான அரசியல் விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு இலங்கை சந்தித்த கடுமையான பொருளாதார மற்றும் எரிசக்தி நெருக்கடி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தந்தது. இலங்கையின் மின்சாரம் என்பது வெறும் ஒரு பயன்பாட்டு பொருள் அல்ல, அது எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடிய ஒரு அரசியல் வெடிமருந்து. கடந்த 2-3 வருடங்களாக மக்கள் கடுமையான மின்சார கட்டண உயர்வை தாங்கிக் கொண்டார்கள். நாட்டை பொருளாதார பள்ளத்தில் இருந்து மீட்டெடுக்க இந்த தியாகம் தேவை என்று அரசாங்கம் கூறியதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தியாகத்திற்கான வெகுமதிதான் இந்த மின்சார சபை மறுசீரமைப்பு அமையும் என்று மக்கள் நம்பினார்கள். புதிய போட்டித்தன்மை உருவாகும், செலவுகள் குறையும், அதன் மூலம் தங்கள் மாதாந்திர மின்சார கட்டணம் குறையும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்த மாற்றம் காட்டும் யதார்த்தம் முற்றிலும் வேறானது. அரசாங்கம் மின்சார சபையின் சட்ட அமைப்பை மாற்றியிருக்கிறதே தவிர அதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் பொருளாதார செல்வாக்கை தொடக்கூட பயப்படுகிறது. ஒரு பெரிய போட்டை 6 சிறிய போட்களாக உடைப்பதனால் மட்டுமே மின்சாரத்துறை சீராகிவிடாது. உண்மையான மாற்றம் மற்றும் கட்டண குறைப்பு ஏற்பட வேண்டுமானால் புதிதாக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் சில துணிச்சலான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் லங்கா நிறுவனம் கடந்த காலங்களில் தனியார் மின் உற்பத்தியாளர்களுடன் செய்து கொண்ட மின் கொள்முதல் ஒப்பந்தங்களை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பல தசாப்தங்களாக மின்சாரத்தை தயாரித்தலும் தயாரிக்காவிட்டாலும் குறிப்பிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு இவ்வளவு பணம் தர வேண்டும் என்ற கொடூரமான ஒப்பந்தங்களால் நாட்டின் கருவூலம் சுரண்டப்பட்டு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தங்களை மாற்றி எழுதாதவரை மின்சார தயாரிப்பு செலவை குறைக்கவே முடியாது. எனர்ஜி வெஞ்சர்ஸ் லங்கா போன்ற நிறுவனங்கள் இலங்கையிலேயே மலிவாக கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி மற்றும் காற்று மூலமான மின் உற்பத்தி திட்டங்களை உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும். இலங்கையின் நிலக்கரி மற்றும் டீசல் மூலம் மின்சாரத்தை தயாரிக்கும் நிறுவனங்களின் லாபத்தை பாதுகாப்பதற்காக பல நல்ல சூரிய ஒளி திட்டங்களை சிவப்பு நாடா எனப்படும் அரச அதிகாரத்தால் முடக்கப்பட்டு வந்துள்ளன. இந்த தடைகளை உடைத்து மலிவு விலை மின்சாரத்தை தேசிய கட்டமைப்புடன் இணைக்க வேண்டும். இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு ஒரு பலவீனமான அமைப்பாக இருக்கக்கூடாது. அது ஒரு கூர்மையான பற்களை கொண்ட காவலனாக மாற வேண்டும். இந்த 6 புதிய நிறுவனங்களும் தங்களுக்குள் செய்யும் நிர்வாக தவறுகளையும் நஷ்டங்களையும் மக்களின் மின்சார கட்டணத்தில் ஏற்றாதவாறு இந்த ஆணைக்குழு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் இந்த மறுசீரமைப்பு ஒரு திறந்த சந்தையை நோக்கி நகர்வதாக தெரியவில்லை. மாறாக அரசாங்கம் தனது பொறுப்புகளிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக செய்த ஒரு நிர்வாக பிரிப்பு போல மட்டுமே காட்சியளிக்கிறது. புதிய நிறுவனங்கள் இன்னும் குழந்தை பருவத்தில்தான் இருக்கின்றன என்று கூறி மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அரசாங்கம் தப்பிக்க முயன்றால்
மக்களின் பொறுமை எல்லையை மீறிவிடும். இலங்கை மக்கள் இத்தகைய அரசு நிறுவன மறுசீரமைப்பு பலமுறை பார்த்து சலித்து விட்டார்கள். ஒவ்வொரு முறையும் மறுசீரமைப்பு என்ற பெயரில் புதிய சொகுசு வாகனங்கள், உயர் அதிகாரிகளுக்கு பல லட்சம் சம்பளம், புதிய பதவிகளுமே உருவாக்கப்படுகின்றனே தவிர நுகர்வோருக்கு எந்த நன்மையும் கிடைப்பதில்லை. அமைச்சர் கூறுவது போல ஒரு பெரிய மாற்றத்திற்கு காலம் தேவைப்படும் என்பது உண்மைதான். ஆனால் தற்பொழுதைய பொருளாதார நெருக்கடியில் அரசாங்கத்துக்கு அப்படி காலம் கொடுப்பதற்கு காலம் என்ற ஆடம்பரமான பொருள் மக்களிடம் இல்லை. மக்கள் ஏற்கனவே தங்கள் அன்றாட உணவிற்கே கஷ்டப்படும் நிலையில் இருக்கின்றார்கள். இந்த 6 புதிய நிறுவனங்களும் தங்களுக்குள் இருக்கும் வெளிப்படைத்தன்மையை மிக விரைவில் மக்களுக்கு மின்சார கட்டண குறைப்பாக மாற்றி காட்ட வேண்டும். அப்படி செய்ய தவறினால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மின்சார சபை மறுசீரமைப்பு என்பது உடைந்த ஒரு பழைய காரை பழுது பார்க்காமல் அதற்கு புதிய வண்ணம் பூசி ஏமாற்றிய ஒரு செயலாக மட்டுமே வரலாற்றில் மிஞ்சும். மக்களினுடைய பொறுமைக்கும் எல்லையுண்டு. அரசாங்கம் தொடர்ந்து மக்களை பொறுமை காக்க கூற முடியாது. மின்சார கட்டமைப்பு முழுமையாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்றால் மக்களுக்கு மாதாந்த மின் கட்டணம் குறைய வேண்டும். அப்படி இல்லாமல் மேற்கொள்ளப்படுகின்ற மறுசீரமைப்புகள் என்பது யாருக்கானது? இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.